ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லீவ் டிப்ஸு தான். இது வந்து 50 இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்லீவ் தான் இது. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் கை ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்பலாம் ஒட்டு கொடுக்க தேவையில்லை. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் தான் ஒட்டு கொடுத்துருப்பேன். ஒன் சைடு ஒட்டு கொடுத்துருக்க மாட்டேன். சென்ட்ரு பண்ணிவிட்டு இப்படி பார்க்கும்போது துணி அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் இல்லையா, 2 பக்கம் கொடுக்கும்போது துணி நிறைய தேவைப்படும். இந்த மாதிரி ஒன் சைடு நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஆம்கோல் வெட்டியிருப்போம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக தான் இருக்கும். 11.5 இன்ச் அந்த மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது இந்த கை வந்து நம்மளுக்கு 1 மீட்ரு துணியில் கட் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இங்கே கிடையாது, இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி துணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்கோல் வந்து தைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா அது பெருசாகவும் இது சின்னதாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வெளியே தெரியுமா அசிங்கமாக இருக்கும்னா தெரியாது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஆம்கோல் சக்கா வந்து இங்கே தான் இருக்குது. கையோட சுற்றளவு வந்து இந்த இடத்தோட முடியுது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சோண்டு தான் துணி இருக்குது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் இந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தையல் இங்கே போடுவீங்க, செகண்ட் தையல் இங்கே போடுவீங்க, 3வது தையல் கரெக்டாக இந்த இடத்துல வரும். அப்போ அது ரொம்ப எட்ஜில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தான் போயிடும், வெளியே தெரியாது. அப்புறம் ஓவர்லாக் போடும்போது அது உங்களுக்கு பிசுறு வந்து கவர் ஆகிடும். இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் என்னடா கொஞ்சமாக இருக்கேன்னு இங்கே ஒரு ஒட்டு கொடுத்து கசட்ருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க, பாய்.